friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 21 days weight loss challenge-ஓட ரிசல்ட் மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட என்னோட டே இன் மை லைஃப் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அக்கா ஒரு வாரத்துல ஒரு நாளாவது வீடியோ போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு சிஸ்டர் எல்லாம் சொன்னாங்க. நான் டெய்லியும் வீடியோ போடுவேன். இந்த சேலஞ்ச் தான் வந்து என்னால அது பண்ணும்போது நம்ம வந்து டெய்லி வந்து அதற்காக ரெசிபிஸ் இது எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும்ல. ஆனா டெய்லி ரொட்டீன் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு ஆர்வமா நம்மளோட வீடியோவை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சேலஞ்ச் முடிஞ்சது ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் போயிட்டே இருந்தோமா, திடீர்னு ஒரு விஷயம் இல்ல நம்ம வந்து நார்மல் அப்படின்ற மாதிரி வரும்போது ஒரு மாதிரியா இருக்கு. உங்க எல்லாருக்குமே அது மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும். சோ என்ன பண்றது, நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுக்குருவோம். அடுத்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. 1 month வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சீக்கிரமா போடலாம். கொஞ்ச நாள் கேப் விட்டுக்கலாம். நமக்கும் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து கிளியரா இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஆயிடும் இல்லையா. சோ அதனாலதான் சோ இந்த 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நிறைய பேர் சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ரிசல்ட்டும் கொடுத்திருக்கீங்க. நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துட்டு எல்லாரோட வெயிட் அந்த எவ்வளவு லாஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ணீங்க இந்த 21 daysன்ட்டு. நான் வந்து கண்டபடி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டேன். சோ அதனால 60 kg வந்தேன். சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 59 அந்த 58 சம்திங்க்கு வந்துட்டேன். சோ 1 kgக்கு மேல நான் வந்து குறைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அது போதும்ட்டு நான் மெயின்டைன் தான் வந்து பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல பண்ணுவோம்னா இன்னும் டொக்கு விழுந்து போயிடும், மூஞ்சி கேவலம் ஆயிரும். நம்ம மூஞ்சி நம்மளுக்கே பார்க்க முடியாது. என்னோட ஹைட்டுக்கு இது வந்து சரியான ஒரு அளவு தான் நான் வந்து இருக்கிறது வெயிட். சோ அது வந்து என்னோட ஐடியல் வெயிட் கரெக்ட் ஆயிடுச்சு. சோ அதனால நான் இதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல இருந்துச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பேன். சோ அதனாலதான் சோ உங்க எல்லாருக்குமே ஐடியாஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த 21 daysமே நான் வந்து பண்ணது. சோ அதான். வாங்க, உளுந்தங்கஞ்சி வந்து குடிக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த வகையான சுகருமே சேர்க்க கூடாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு குடிங்க. இல்லாட்டி உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருந்தா உலர் திராட்சை இல்லைன்னா பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு, வேற எதுவும் சேர்த்துறாதீங்க. சரிங்களா? சோ அதான். கவன் அமைதியா இருங்க. சோ அதான் உளுந்தங்கஞ்சி வந்து கேட்டிருந்தீங்க. அதுதான் வந்து அப்புறம் நார்மலா வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம நாட்டு சக்கரை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி வந்து உளுந்தங்கஞ்சியோட ரெசிபி போட்டிருக்கேன். சரிங்களா? சோ அதுவும் போட்டிருக்கேன். கருப்பு கவனி கஞ்சியும் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து கருப்பு கவனி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி இதெல்லாமே ஒரு வேளை எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப நல்லது. உங்க உடம்ப நம்ம உடம்ப நம்ம வந்து பாதுகாத்து. இதே வெயிட் லாஸ் முடிச்சிட்டோமே இதெல்லாம் குடிக்கணுமா அப்பெல்லாம் நினைக்காதீங்க. எப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா ஃபுட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். என்னைக்காவது நமக்கு வந்து பிடிச்சது சின்னது வந்து சாப்பிட்டுக்கலாமே தவிர எனி டைம் அதே வேலையா இருக்கக்கூடாது. சோ அதுக்காக. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் ஜூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நட்ஸ் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நட்ஸ் ஜூஸ் வந்து அதே தண்ணி நைட் ஊற வைக்கிறோம்ல, அது காலையில வந்து பாத்தீங்கன்னா அதே தண்ணியோட அரைச்சு குடிச்சிடாதீங்க. புளிச்ச மாதிரி இருக்கும், அது வேண்டாம். அந்த தண்ணியை மாத்திட்டு நம்ம வந்து அரைச்சு குடிச்சோம்னா நல்லா இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் அந்த நட்ஸ் ஊற வச்ச தண்ணி ஃபுல்லாமே அது வந்து சத்து போயிடுமே அப்படிலாம். அப்படி கிடையாதுங்க. நட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி அரைக்கிறது தான் பெஸ்ட். சரிங்களா? கருப்பு கவனி கஞ்சி வந்து கசக்குது சிஸ்டர், எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னு சொல்றீங்கன்னா, செம்ம டேஸ்டியா இருக்குங்க. நீங்க அதுல கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அப்படியே நம்ம கிண்டோம்னா சூப்பரா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டா வறுபடலையா என்னன்னு நல்லா அரிசி வந்து கருப்பு கவனி வந்து நல்லா பொரியிற மாதிரி இருக்கணும். கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா பளபளப்பா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வாசனை வரும். நல்லா வறுக்கணும். சோ அதுதான் வந்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெர்லின் சிஸ்டர் ஃப்ரம் திருச்செங்கோடு. அவங்க வந்து 66ல இருந்து 64 kg வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், 2 kg குறைச்சிருக்கீங்க. சூப்பர். அப்புறம் வந்து ஹரிப்ரியா சிஸ்டர் வந்து 75ல இருந்து 73 kg வந்திருக்கீங்க. சூப்பர் சிஸ்டர்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி சிஸ்டர் வந்து 65ல இருந்து 62 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். காயத்ரி அவங்க வந்து திருச்சியில இருந்து 63ல இருந்து 61 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர். கீதா மணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி வந்து கீதா மணி சிஸ்டர் வந்து 2 kg வந்து லாஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் ஆனந்தி சிஸ்டர் வந்து 89ல இருந்து 86 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். 3 kg லாஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து சசிகலா சிஸ்டர் சேம் வந்து 89ல இருந்து 86 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து லதா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 74ல இருந்து 72 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். தேவி சிஸ்டர் வந்து 62ல இருந்து 60 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். பாரதி சிஸ்டர் வந்து திருச்செங்கோடுல இருந்து 72ல இருந்து 69 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இதுல ஒண்ணு என்ன தெரியுதுன்னா 3 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் நிறைய பேர் குறைச்சிருக்கீங்க. 3 அதான் 3 kg 2 kg வந்து நிறைய பேர் குறைச்சிருக்கீங்க. சூப்பரான ரிசல்ட்டுங்க இது. நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரிசல்ட். சூப்பர் சூப்பர். இதை கன்சிஸ்டன்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும். இந்த சேலஞ்ச் தான் முடிஞ்சிச்சு, நம்மளும் நார்மலா சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 2 kg 3 kg லாஸ் பண்றதே அகைன் ஏத்திடுவீங்க. சோ அதனால உங்களோட கன்சிஸ்டன்டா நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, இன்னும் எனக்கு வந்து லாஸ் பண்ண வேண்டியது இருக்கு சிஸ்டர், நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன், எனக்கு நல்லாவே மோட்டிவேட்டா இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க எங்களுக்காக மோட்டிவேட் பண்ணி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க, அது எல்லாமே எங்களோட மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சோ நான் நெக்ஸ்ட் கண்டிப்பா ஒரு சேலஞ்சில் வருவேன். ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? சோ அதனால நீங்க கவலையே பட வேணாம், உங்களோட கனெக்டிவா தான் இருப்பேன் நானு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட வந்து செப்பரேட்டா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்க வந்து பேசலாம். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மூஸ்லி வந்து சாப்பிடலாமான்னு கேக்குறது, பிரேக்ஃபாஸ்டா அளவா சாப்பிடலாம் சிஸ்டர், அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சோ அவ்வளவுதாங்க. சோ எல்லாருமே இன்னும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க போடுங்கன்னு தான் சொல்றீங்க. சீக்கிரமா கொஞ்ச நாள்ல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நானு. சோ அதுதான். இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணாம இருப்பாங்க. சோ இதுதான் வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணி குறைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து நம்மளால ஒரு ஆள் பயன்பெற்றாலே பெரிய விஷயம், இதுல இத்தனை பேர் வந்து இவ்வளவு குறைச்சிருக்கேன்னு சொல்லும்போது உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நான் வந்து சேலஞ்ச் போடல அப்படின்றதுக்காக விட்டுட்டேன், அக்கா நீங்க மோட்டிவேட் பண்ணாம நான் விட்டுட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. டெய்லி ஏதாவது ஒரு வீடியோல நான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சோ அதனால நீங்க கிவ் அப் பண்ணிடாதீங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணி நம்ம எல்லாருமே ஹெல்தியா ஃபிட்டா இருக்கலாம். சரிங்களா? சோ அதனால கவலையப்படாதீங்க. சோ அவ்வளவுதாங்க. அப்புறம் என்னோட திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. 26 தான் இருந்தாலுமே இப்பயே நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ அதாங்க, ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்தநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அதான், அவ்வளவுதாங்க. சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணலாமா? இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.95 வந்து இருக்குங்க. சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டோம் இந்த 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சுமே. ஸோ இதுல வந்து நிறைய பேரோட ரிசல்ட்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சரி, டே இன் மை லைஃபும் ஷேர் பண்ணலாமேன்ட்டு இன்னைக்கு எப்படி ஃபாலோ பண்றேன் சும்மா நார்மலா மெயின்டைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். காலைல வந்து எம்டி ஸ்டமக்ல நல்லா தண்ணி குடிச்சிடுறேன், எப்பவுமே அது வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு சைடு காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து முட்டை அவிய போட்டுட்டேன். இங்கிட்ட வந்து பாஸ்தா தான் வந்து பண்ண போறேன். பாஸ்தா வந்து இது வந்து சூஜி, அதாவது கோதுமையில பண்ணத பாஸ்தா தான். சரிங்களா? இதே மாதிரி மில்லட்ஸ்ல பண்ணதெல்லாம் நிறைய வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சம்டைம் கிரேவிங் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சுடுதண்ணில போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊத்து நம்ம வந்து பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா சுருள வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா அது கொஞ்சம் வந்து வேகணும் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டும் முட்டைக்கோசும் வந்து பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். நீங்க வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், மீன் மேக்கர் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்காக வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா,
இதுதான் வந்து சேர்த்திருக்கிறேன் சரிங்களா. கொஞ்சமா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருள சுருள வந்து வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா நம்மளோட பாஸ்தாவை நம்ம எடுத்து அப்படியே வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடும். கடைசியா வந்து கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா ரொம்ப ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து டீ வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் கப்ல வந்து ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை வந்து பேக் பண்ணிட்டு வெள்ளரிக்காவும் வச்சு பாஸ்தாவும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் அதே மாதிரி வந்து பாஸ்தா எல்லாமே வச்சு அவங்களுக்கு அவிச்ச முட்டை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போக முடியாது, முட்டை எல்லாம் அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து பாஸ்தா ஒரு முட்டை வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இந்த மாதிரி அவிச்ச முட்டை வச்சு பாஸ்தாவோட சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து போட்டாச்சுங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போல பாலை காய்ச்சி 11 மணிக்கு போல அம்மாச்சிக்கு டீ காஃபி எல்லாம் கொடுப்போம் இல்லையா. சோ அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோறுக்கு வந்து அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலாம்னு வச்சுட்டேன் களைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் தால் மாதிரி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா அதையும் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து காலிஃபிளவர் வந்து 65 மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணியில மஞ்சள் தூள் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தனியா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் ஊறிடுச்சா அதுல வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து வெறுமிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூளும் வந்து சேர்த்தீங்கன்னா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர்ல வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணா சூப்பரா நம்மளோட தால் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். சோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுல வந்து அப்படியே நம்ம வந்து நம்மளோட தாலை வந்து ஊத்திட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா தண்ணி தேவைன்னா கூட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதனாலதான் கடைசியா கொத்தமல்லி தலை தூவுனா சூப்பரா ரெடி ஆயிடும் தால். செம்மையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் குக்கர்ல வந்து அந்த ரைஸை வந்து ஊற வச்சிருந்தாலும் அரிசி அதையும் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் காலிஃபிளவர் 65க்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு, வெறுமிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணில போட்டு எடுத்துச்சல காலிஃபிளவர் அதையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். சூப்பரா கோட்டாய் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இங்கிட்டும் நம்ம வந்து அரிசி சோறு வச்சு விட்டோம்ல அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. 2 பசங்களையும் வெளியில வந்து ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்தாங்க. கிளைமேட் வந்து இப்ப கம்மலாதான் இருக்குது, உஷ்ணம் மட்டும் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெளியில உட்காந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அந்த காலிஃபிளவர் 65யும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பரா இருக்குங்க. சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சரி மிஷின்ல இப்பயாவது துணியை போட்டு விடலாம். ஏன்னா கிளைமேட்ல லைட்டா மழை வந்துட்டு போன மாதிரி இருந்ததா. ஸோ அதனால போடல. ஸோ அதனால மிஷின்லயும் துணியையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து எல்லாமே சூப்பரா வந்து காலிஃபிளவர் 65 எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சியோட லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாதம், அதுல நெய் ஊத்திட்டு அப்புறம் தால் வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊறுகாய் அதுக்கப்புறம் அந்த காலிஃபிளவர் 65 எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மிஷின்ல போட்ட துணி எல்லாத்தையுமே எடுத்து படியில வந்து காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். நானும் வந்து சாப்பிடலான்ட்டு சாப்பாடு, தால் அதுக்கப்புறம் வந்து காலிஃபிளவர் 65 வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க. இந்த காம்பினேஷன் செம்மையா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுருவேன். வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் எதுவா இருந்தாலுமே நான் வந்து மதியம் தூங்க மாட்டேன். அதுதான் நல்லது. நைட் தூக்கம் கரெக்டா தூங்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. தம்பி டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சிக்கு வந்து ஒரு டீ போட்டு கொடுத்துலான்ட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கார பூந்தி அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ் வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் ஸ்நாக்ஸ்க்கு. சரி அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கலாம், தால் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு கோதுமை மாவு, உப்பு, தண்ணி அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும், அதுதான் வந்து மேட்ரு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு. நாங்க வெளியில கடைக்கு போனோம்.
த்ரெட்டிங் எடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளவுஸ் தைக்க கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால போகலான்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில கேட்டுக்கு வெளியில வரையிலே நாங்க வந்து வெளில வந்துட்டோம். வீட்டுக்கே வரல, அப்படியே ஆஃபீஸ்ல இருந்து வந்தவர் அப்படியே கூட்டிட்டு வந்து போயாச்சு நானும் பசங்க எல்லாரும். ஸோ வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டெய்லர் ஷாப்ல எல்லாம் வந்து கேட்டோம், கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு சில எனக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பால்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஒரே இதாக வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சூப்பரா இருந்ததுங்க. நைட் ஒரு மாதிரி ஒரு பைக் டிராவல் எப்பவுமே பண்ணுவோம், இந்த மாதிரி சூப்பரா இருக்கும், ரிலாக்ஸா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ண சொல்லிட்டு சரி சுடுற சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சப்பாத்தி போட்டுட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் நெய் தடவி தான் வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்தேன்னு. ஸோ அதுக்கப்புறம் தாலையும் நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா டேஸ்ட். இந்த தாலுக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 சப்பாத்தி தால் வச்சு சூப்பரா டின்னரை வந்து முடிச்சேங்க. செம்ம ஃபில்லிங்கா டேஸ்டா இருக்கும். சப்பாத்தியோட ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி தால் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வெயிட் லாஸ் டயத்துல. சரிங்களா? சூப்பரா சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே சப்பாத்தி எல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஹாட் பாட்டில். அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக் டக்குன்னு முடிச்சிட்டு இருந்தேன். இந்த வெயில் நேரத்துல இந்த சப்பாத்தி போடுறதெல்லாம் பெரிய பெரிய டாஸ்க்குங்க, செம்ம வெக்கையா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து கடைசியா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து வர காத்துட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளவு வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.